அனைவருக்கும் வணக்கம். விநாயகப் பெருமானை போற்றி, பூவராக மூர்த்தியை போற்றி, திருச்செந்தூர் முருகப் பெருமானை போற்றி, நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என ஈன்றெடுத்த தாய் தந்தரையும் வணங்கி ஜோதிடக்கலை கற்றுக் கொடுத்த எமது இரு குருமார்கள் அஸ்ட்ரோ வாஸ்து பரணி பாரதி ஐயா மற்றும் யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களையும் வணங்கி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, அதாவது இந்த உலகத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு 70-80% பீப்புள்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனையினால் இஎம்ஐ கட்ட முடியாமல், அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள்லேருந்து மிடில் கிளாஸில் இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே கடன் பிரச்சனை தான். இவங்களால் கடன் கட்ட முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி வாங்குறது, அந்த பிரச்சனை தீர்க்க முடியாமல் இன்னொரு பிரச்சனை, இப்படியே போயிட்டு இதனாலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை சச்சரவுகள், இதனால் சில பேர் சூசைட் பண்ணிக்கிறது, சில பேர் வீட்டை விட்டு ஓடி போயிடுது, சில பேர் கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுது. இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்குது. நாமளும் இப்போது ரீசெண்டாக பார்த்துட்டு வர்றோம். இதுக்கு என்ன தான் நிவர்த்தி? சரி, அங்கே நிறைய நாமளும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், எல்லா சாமியும் கும்பிட்டோம், பட் எதுவுமே நடக்கலை, மாறலை அப்படின்னு சில பேரில் பல பேரே புலம்பிட்டுருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் தான் நான் கொடுக்கக்கூடிய நச்சுன்னு 4 டிப்ஸு. என்னென்ன இந்த 4 டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கான கடன் ஓரளவுக்கு ஒரு 90% குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இது சரிங்களா? இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும். ஸோ முதல் பரிகாரம் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்னா, வளர்பிறை தேய்பிறை வர்ற பிரதோஷ நாள்களில் பைரவர் வழிபாடு நீங்கள் செய்யணும். ஸோ பைரவருக்கு போயிட்டு செவ்வரளி மாலை கொண்டு போயிட்டு சாமியை அந்த நாளில் நீங்கள் வழிபட்டுட்டு மனசார வழிபட்டு விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் குறையிறது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா நீடித்து நிலச்சி நிற்கும். சரிங்களா? அதே மாதிரி 2வது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை திருதியை திதி வர்ற அன்னைக்கு சித்தர் சமாதிகளை எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு போய் தேடுங்க. அப்படி கிடைக்கலையா, ஸ்ட்ரைட்டாக நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் போகிற ரூட்டில் திருமணம் நிறைய இடங்களில் அங்கங்கே சித்தர் சமாதிகள் இருக்குது. நீங்கள் அங்கே போகிறீங்க, உங்களால் முடிஞ்சது ஒரு அன்னதானம், ஒரு 10 பேருக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது நீங்கள் உட்காந்துருந்துட்டு மனசார வேண்டுதல் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கடன் படிப்படியாக குறையும். அதே மாதிரி 3வது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, மலை மேலே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், உங்கள் சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் சரி, மலை மேலே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், அப்படி அங்கே அது முடியல அப்படின்னா சோழிங்கநல்லூர் கிட்ட லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் வழிபாடு இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த சாமிக்கு வழிபாடு செய்யணும். 1. 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலையும் நீங்கள் சாமிக்கு சாத்தணும், ப்ளஸ் விளக்கு போடணும். அதோட லக்ஷ்மி நரசிம்மருடைய அஷ்டோத்திரம் மந்திரம் அதை நீங்கள் ஜெபிக்கணும். அங்கே போயிட்டு உக்காந்துட்டு உங்கள் மைண்ட்லேயே மனசளவுலேயே வெளியில் சவுண்டாக சொல்லாமல் மெதுவாக நீங்கள் அதை ஜெபிச்சிங்கன்னா ஒரு 108 முறை ஜெபிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு கடன் படிப்படியாக குறையிறத நீங்களே கண்ணால் உணர்வீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த பரிகாரம் 4ஆம் கட்ட பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, இது இன்னும் ரொம்ப சிம்பிளுங்க இந்த பரிகாரம். சரிங்களா? இது என்ன பரிகாரம்னா, இந்த கடுகு எண்ணெய் இருக்குங்க இல்லையா, இந்த கடுகு எண்ணெயை நீங்கள் தினமும் சாப்பிடக்கூடிய உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். அன்றாடத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் அந்த கடுகு எண்ணெயை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கனாலே உங்களுடைய உடம்புக்கு சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுடைய உடம்புக்கு தெம்பு எனர்ஜி இது மாதிரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன் குறையிறதுக்கான வழியும் உங்களுக்கு கொடுக்கும். அதன் மூலமாக நீங்கள் கடனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்க முடியும். அதே மாதிரி 6வது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, நமக்கு ரொம்ப பிரச்சனையப்பா, முடியலடா சாமி, எங்கேயாச்சும் போயிடுவேண்டா, தலைக்கு மேலே பிரச்சனைடா, இதுக்கு பதில் நான் இருக்கிறதா இல்லை எங்கேயாச்சும் போய் தொங்கிறதானே தெரியாதலா, அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது சாமி, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க மக்களே. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக சிங்காரவேலன் சிக்கல் தீர்க்கும் சிங்காரவேலன் அப்படின்னு கோவில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, நாம் இது சிக்கல் தீர்க்கும் சிங்காரவேலன் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும். இந்த கோவில் நீங்கள் கூகுள் அடித்தா வரும். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சாமிக்கு செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் இந்த சிங்காரவேலனை போய் பார்க்கணும். செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரை, அதே மாதிரி மதியம் 1 to 2 வரும், இரவு 8 to 9 இந்த நேரங்களில் செவ்வாய் ஓரையில் மோஸ்ட்லி நீங்கள் காலையில் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் ஓரையில் சிங்காரவேலனை போய் பார்த்துட்டு முருகனை மனசார வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் அவருக்கு உங்களோட தலைமுடியை காணிக்கையாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முறையாவது நீங்கள் கொடுக்கணும். 1. 2வது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2வது இது கூட நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சிவப்பு கலர் துணியில் ஒரு 11 ரூபா இல்லைன்னா 1 ரூபா காணிக்கை கட்டி உண்டியலில் போட்டு வாங்க. நீங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்போ உங்களுடைய கடன் படிப்படியாக குறையும். அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் கொடுக்கணும்
அப்படின்னு இருக்கிறவங்க, கடன் கட்ட வேண்டி இருக்கும் இல்லையா, நீங்கள் இந்த கடன் கட்டணும், நான் கட்டணும் சாமி, என்னுடைய கடன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையணும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் குளிகை நேரத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் குளிகை நேரம் வரும், ரொம்ப ரொம்ப முக்கியமான செவ்வாய்க்கிழமையில் மதியம் வரும், 12லேருந்து 1:30 வரைக்குமே குளிகை நேரம் இருக்கும். அன்றைய நாளில் நீங்கள் உங்கள் லொக்கேஷனில் இருக்கிற சூரிய உதயத்தை பார்த்துக்கோங்க. சூரிய உதயம் உங்களுக்கு காலையில் என்ன நேரத்துக்கு ஆரம்பிக்குதோ அந்த நேரத்துலேருந்து தான் நீங்கள் ஓரைகளை கணக்கெடுத்துக்கணும், சரிங்களா? அந்த ஓரையை கணக்கெடுத்துக்கோங்க. மதியமாக 1லேருந்து 2 செவ்வாய் ஓரை வரும், அது காமன். அது சூரிய உதயத்தை வச்சு அது 1:30லேருந்தா 2:30 வரைக்குமா, இல்லை 1:15 2:15 வரைக்குமா, இந்த மாதிரி டைமிங்கை மாறுபடும், சரிங்களா? அந்த செவ்வாய் ஓரையும் ப்ளஸ் குளிகை நேரமும் ரெண்டுமே, இந்த 2 நேரத்தையும் பயன்படுத்தி சரியாக அந்த மதிய நேரத்தில் மட்டும் ஒரு அரை மணி நேரம் வரும். அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்சால் கடனை போய் திருப்பி கொடுங்க. கரெக்டாக நீங்கள் அன்னையிலேருந்து 3 மாதத்தில் உங்களுடைய கடனில் பாதி குறைஞ்சிருக்கும். இதுக்கு அஷ்யூர். ஏன்னா நிறைய பேருக்கு நான் இதை அனுபவ முறையில் கொடுத்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதை நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கிறேன். ஸோ நான் கொடுத்த பரிகாரம் இல்லாமல் வாழ்வியல் பரிகாரங்கள் இதை நடைமுறையில் கொடுத்து அவங்க சக்ஸஸ் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறமா தான் நான் உங்ககிட்டயே சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ நீங்கள் இதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கடன் படிப்படியாக குறையும். அதே மாதிரி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய கர்மா தான் காரணம், சரிங்களா? லக்னாதிபதி போய் 6ல் அமர்றது, இல்லை 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி நல்ல வலுவாக இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கடன் மேல் கடன் பிரச்சனை வரும். அதை கட்ட முடியாமல் அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி போயிடுது, இந்த மாதிரி எல்லா சம்பவங்களும் நமக்கு தற்செயலாக நடந்துகிட்ருக்கோம். ஓவர் ப்ரெஷர், கடன் வட்டிக்கு மேலே வட்டி கட்ட முடியாமல், இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் முன் ஜென்மத்தில் பண்ணிட்டு வந்த கர்ம வினையினால தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை ஒன்ஸ் நீங்கள் முழுமையாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிவிட்டு இந்த பரிகாரங்களை நீங்கள் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணால் கூட ஓரளவுக்கு ஒரு 70% வேலை செய்யும். நீங்கள் உங்களுடைய கர்மாவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணும்போது 100% உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே 90 நாள்லே உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி இந்த பரிகாரங்கள் நீங்கள் பண்ண போகும்போது உங்களுடைய லக்னத்துக்கு 1, 5, 9 கோச்சாரத்தில் சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 100% பரிகாரம் பலனளிக்கும். மற்ற நேரங்களில் நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டு, சாமி நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நானும் பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே மாறுதே தெரியல, எனக்கு அப்படி மாதிரி ஒரு ஃபீலே ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உண்டு. ஏன்னா சில பேர் அப்படி நினைப்பாங்க, அதே மாதிரி கமெண்ட்லையும் கேட்பீங்க. ஆனால் அவங்களுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 1, 5, 9 கோச்சாரத்தில் சூரியன் ட்ராவல் பண்ணணும். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா சூரியன் என்ற இடத்துக்கு 1, 5, 9 சூரியன் பயணிக்கணும். இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் இந்த வாழ்வியல் பரிகாரங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடனும் குறையும், உங்களுடைய கர்மாவும் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி உங்களோட ஜாதகம் பார்த்துக்கோங்க. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய நேரமானது காலையில் 10 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும். ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்ககிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம். உங்களுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய முன்ஜென்ம கர்மா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த கர்மாவில் பிறந்ததுனால தான் நீங்கள் இந்த ஜென்மத்தில் சந்திக்கிற நபர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் தினசாக ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கான கால நேரமும் அனைத்துக்கான காரணமுமே உங்களுடைய முன் ஜென்ம கர்மா மட்டும்தான். இதை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்தால் தான் அதையே தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் உங்களுடைய முன்ஜென்ம கர்மாவை சொல்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக யாராலும் முடியாது. அதுக்கான கால நேரம் வரணும், சரியான வழிகாட்டுதல் கிடைக்கணும். அந்த வழிகாட்டுதல் கிடைக்கிறப்ப தான் உங்களுடைய கர்மாவை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையோடு நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுடைய லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் சரியாகி அடுத்தடுத்து வளர்ச்சின்றது வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற தகவலை கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட ஆதித்யா ராஜமுனி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.